ஊருக்குள்ள கிராமத்துல நிறைய துண்டுகளாக வெட்டப்பட்ட உடல் அங்கங்க கிடைக்குது அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு நியூஸ் வருது. சோ அப்படி வெட்டப்பட்ட அந்த உடல்கள் யாரோடது, எதனால இப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கடைசியில கிடைக்கிற பயங்கரமான ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட கதையில போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. இந்த கிராமத்து பேர் தான் இளவெளா பூஞ்சிரா அப்படிங்கிறது. ஒரு அழகான மலைப்பகுதி. அப்படி அந்த மலைப்பகுதியில வந்துட்டு ஒரு நாய் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த நாய் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு. அந்த பேப்பர் அந்த நாய் இழுக்கும் போது தான் அந்த பேப்பருக்கு அடியில ஒரு கால் பாதம் மட்டும் துண்டா இருக்கு. அதே ஷாக்கோட இந்த பக்கத்துல கிராமத்துல காமிக்கிறாங்க. பஸ்ல ஏறாரு இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. பேரு மது. சோ இவர் வந்து இப்ப பஸ்ல உட்காந்துருக்காரு. பஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் சீட்ல உட்கார்றாரு. அப்ப வந்து பஸ்ல இன்னொரு பொண்ணு கன்சீவா இருக்க ஒரு பொண்ணு வராங்க. சோ அவங்கள பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ பின்னாடி போய் உட்கார்றாரு. இப்ப பஸ்ஸும் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவோட முகத்துல 1000 சோகம் கவலைகள் அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஏதோ பூட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு வலியோட இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. இப்ப ஒரு கட்டத்துல அந்த கிராமத்தோட மலைப்பகுதிக்கு தான் வராங்க. சோ அந்த மலைப்பகுதி கீழே இறக்கி விட்டுறாங்க. இதுக்கு மேல போகணும் அப்படின்னா அடுத்தது ஜீப்பை பிடிச்சுதான் மேல போய் ஆகணும். அப்படியே அந்த மலைப்பகுதி கீழே நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு கறி மசாலா எல்லாம் ஏதோ வாங்கிட்டு இருக்காரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஜீப் வருது. அந்த ஜீப்ல ஏறி வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியா நம்ம ஹீரோவை இறக்குறாங்க. அந்த மலை உச்சிக்கு போற பாதி வழியில தான் திரும்பவும் இறக்கி விடுறாங்க. அதுக்கு மேல போகணும்னா வழி இருக்கு. ஆனா இந்த வாடகைக்காரங்களா யாரும் மேல போக மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ அங்கே இறங்கிட்டு பொடி நடியா அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு ஃபாரஸ்ட் வழியா நடந்து வரும்போது அங்க இருக்கிற ஒரு ஓடையில நம்ம ஹீரோவும் கால் கையில எல்லாம் கழுவிட்டு இருக்கிறாரு. அப்படி கழுவும் போது அங்க இருக்கிற ஒரு வேர்ல நிறைய ரத்த கரைகளோட இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவை சாதாரணமா கடந்து போறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ்காரர். சோ இப்ப மலை உச்சியில வந்துட்டு தனியா ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அங்க டியூட்டி பாக்குறதுக்கு தான் நம்ம ஹீரோவும் போய்கிட்டு இருக்காரு. காட்டுல இந்த மாதிரி அடிக்கடி ரத்தத்தை பாக்குறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ கையில சரக்கு பாட்டிலாம் இருக்குது. அங்க ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த மலை உச்சியில இருக்கிற ஸ்டேஷன்ல எப்பயுமே 2 போலீஸ்காரங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ போய் தான் ஒருத்தர மாத்தி விடணும். சோ இவர் போறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. சோ வந்தவர்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு சோ அவர் கொஞ்சம் சரக்கு போட்டுட்டு இந்த பக்கமா கிளம்பலான்னு முடிவு பண்றாரு. அப்படி இருக்கும்போது மேல இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு பிராமின். சோ அவர் வந்துட்டு இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாரு. நான் வரும்போது மீன் கொண்டு வந்தாங்க சார், ஆனா அந்த ஆள் இருக்கிறதால சமைக்க கூட விடல, நிம்மதியா சாப்பிட கூட விடல, மேல ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன், நீங்க வேணா போயிட்டு சமைச்சு சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. சோ அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் பொடிநடியா நடந்து வந்தார் இல்லையா, ஒரு வழியா அந்த ஸ்டேஷன் கிட்டேயும் வந்துடுறாரு. அந்த ஸ்டேஷன் கிட்ட உள்ள வரும்போதே பாதியில இந்த ஸ்டேஷன் இருக்கிறதுக்கான போர்டு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கீழே சரிஞ்சு கிடக்குது. அந்த சரிஞ்சு கிடந்த போர்டு எல்லாம் எடுத்து நிக்க வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு சங்கிலி அவுந்து கிடக்குது. அந்த சங்கிலி எல்லாம் எடுத்து திரும்ப ஜாயின் பண்ணிட்டு பொறுப்பா மேல ஏறி வராரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது மேல ஒருத்தர் இருந்தார் இல்லையா பிராமின். சோ அவர் அங்க நின்று ஒரு பாறை மேல நின்று தான் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஷனுக்கு இங்க இருக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம். என்ன ஒண்ணுன்னா இந்த வால்கி டாக்கி சிக்னல் எல்லாமே இங்க தான் இருக்கும். இது மூலமா தான் மொத்த கண்ட்ரோலுமே கீழே இருக்கும். சோ அதுக்கான மெயின் இடமே இதுதான். அதே நேரத்துல இங்க போன் பேசிட்டு இருக்காரு இந்த பாறை மேல நின்று. இங்க நின்று பேசினா மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். வேற எங்க நின்று பேசினாலும் சிக்னல் கிடைக்காது. இன்னொரு விஷயம், இந்த மலை உச்சியில நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. சோ நிறைய பேர் சுத்தி பார்க்க வருவாங்க. ஆனா இங்க மழை பெஞ்சது அப்படின்னா பயங்கரமான ஒரு மின்னல் இடி விழுந்து நிறைய பேர் இறந்து போறது வழக்கம். சோ அதனால இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இங்க இந்த ஸ்டேஷனையே வச்சிருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் உள்ள வராரு. ஏற்கனவே இருந்த போலீஸ் ஆபீசர் இங்க இருக்காரு இல்லையா, சோ இப்ப அவரு டியூட்டி மாறணும். ஆனா அதுக்காக சுதீப்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வரணும். அவன் வந்தாதான் இவரே போக முடியும். ஆனா இப்ப இவர் வர்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே அவனை காணோம். போன் பண்ணாலும் ஏதோ போனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்தார் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேஞ்ச் பண்ணிட்டு அவர் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு இப்ப புல்லட் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காரு. இதே எல்லாம் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு காமனான விஷயம் இல்லையா, அதையெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பிராமின் சமைச்ச அந்த சாம்பார் சாதம் தான் சாப்பிடுறாரு. அவருக்கு நம்ம அந்த சாம்பார் சாதம் பிடிக்கல. அதனால எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த கறி இருக்கு இல்லையா, அது இப்ப எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடறாரு. வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு சின்னதா ஒரு தூக்கத்தை போறாரு. தூக்கத்தை போட்டு அடுத்த நிமிஷம் காபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. காபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு அங்க இருக்கிற பில்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷனுக்கு எதிர்க்கையில ஒரு 3 பேர் வராங்க. ஒரு அம்மா 2 பசங்களும் வராங்க. இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் சொல்லி வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னத்தை பாக்குறாரு, வானெல்லாம் மூடுற மாதிரி மழை வர மாதிரி ரெடி ஆகுது. அதே நேரத்தில் அங்க இருக்கிற ஒரு பையன் என்னோட சாவி எங்கே கீழே விட்டுட்டேன், நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பையன் மட்டும் போறான். இந்த பக்கத்துல ஒரு அம்மாவும் பையனும் சரி மழை வர மாதிரி இருக்குங்க, ரொம்ப நேரம் இங்க வெளியே நிக்க கூடாது, ஸ்டேஷனுக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வர வைக்கிறாங்க. என் தம்பி வந்துட்டு வெளியே போனா சாவி எடுக்கிறதுக்கு அவனுக்கு நான் போனை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் போன் எடுக்க நம்ம ஹீரோ போன் எல்லாம் இங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்றாங்க. ஏன்னா போன் பண்ணாக்கா இடியெல்லாம் விழுந்துரும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோ சேஃப்டிக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பயங்கரமான மழை, காத்து, சூறாவளின்னு அடிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த அம்மா தான் புள்ள வெளியே இருக்கிறான்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விட மாட்டாரு. இந்த நேரத்துல வெளியே போகக்கூடாது, ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இடி சத்தங்க. ஸோ அதை கேட்டோடனே இங்க ஸ்டேஷனே அதிர ஆரம்பிக்குது. இப்போ இங்க இருக்கிற அம்மாவும் பையனும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என் தம்பியை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் மழை எல்லாம் விட்டுறது, நார்மல் நிலைமைக்கு வருது. கதவை திறந்துட்டு அந்த அம்மாவும் பையனும் வேகமா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ போய் பாப்பா இருப்பாங்க. அந்த பையன் மேல இடி விழுந்து அவன் கருகிய நிலையில இறந்து போய் கிடப்பான். ஸோ அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றது தெரியாம அவரோட யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கீழே இருக்கிற இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ்ல அந்த பையனோட உடம்பை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா கிராஸ் ஆகி போறாங்க. இப்போ மழையெல்லாம் விட்டுருச்சு. அதே நேரத்தில் அந்த வர வேண்டிய ஆள் இப்போ வரல. இப்போ அடுத்த நாள் காலையில கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற ஆளு நான் கிளம்பி போறேன், அவன் வரப்ப வரட்டும், வந்தான் அப்படின்னாக்கா அந்த சிக்னல் டவர்லாம் கீழே விழுந்து கிடக்குது, அதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த பிராமியன் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்ருதிப்புங்கிறவன் இங்க ஒரு வழியா ஸ்டேஷனுக்குள்ள வரான். ஸ்டேஷனுக்குள்ள வந்தவன் போன் பேசிக்கிட்டே அந்த பாறை மேல நின்றுகிட்டு தான் போன் பேசிக்கிட்டு இருக்கான். அதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. நம்ம ஹீரோ சமையலுக்கான எல்லா வேலையிலும் ஒரு வழியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பிராமின் போயிட்டார் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் தான் சாப்பிடணுங்கிற அதுக்கான வேலைகள் எல்லாம் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவன் போன் பேசிட்டு உள்ள வந்துட்டு ஜாலியா இருக்கிறான். என்னடா ஜாலியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அந்த பொண்ணோட போட்டோவையும் நம்ம ஹீரோ கிட்டே காமிக்கிறோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாம் சமைச்சு கொடுக்குறாரு. சமைச்சு கொடுத்த அந்த கறியெல்லாம் அவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சாப்பிடலான்னு போறாரு. ஆனா நம்ம ஹீரோவெல்லாம் சாப்பிட முடியல, வெளியே போயிட்டு வாந்தி எடுக்கிறாரு. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற சுதிப்பு கேட்க, இல்ல நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரு பையன் தலையில இடி விழுந்துருச்சு, கறிக்கட்டையா கடந்தான்ப்பா, அதை பார்க்கும்போதுல இருந்து எனக்கு சாப்பிடன்ற மூடே போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் சார் நீங்க சமைச்சது செம்மையா இருக்குது சார், உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் அப்படி இப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற அந்த சிக்னல் டவர் விழுந்து கிடந்தது இல்லையா, அதை போயிட்டு ரெண்டு பேரும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் டவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கீழே இருந்து போலீஸ்காரங்க எல்லாரும் மேலே வருவாங்க, ஏதோ பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு இவங்க இந்த டவர்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்னத்தை ஒன்று வித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு நாய் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த நாயோட குட்டி இப்போ ஒன்று இறந்து போய் கிடக்குது. அந்த நாயெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ புதைக்கிறாரு அங்கவே. அப்படி புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இங்க டவர் சரி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சுருதிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருக்கிற இந்த போலீஸ் அந்த செயின் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல உள்ள வரக்கூடாது வெளியாளுங்க, ஆனா அந்த செயினை இப்ப எடுத்து விட்டுட்டு இங்க வரான். எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல. இன்னொரு கட்டத்துல அங்க வந்துட்டு ரெண்டு லவர்ஸ் எல்லாம் வராங்க. இந்த பக்கத்துல ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ சரக்கெல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. சரக்க போட்டுட்டு இருக்கும் போது இந்த ஆளு மிச்சம் மீதி இருந்த எல்லா கறியுமே சாப்பிட்டுட்டு இப்ப அங்க இருக்கிற வெளியே போயிட்டு அந்த பாறை மேல நின்று அவனோட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறான். அதே நேரத்துல அவன் பேசிட்டு இருந்தான் இல்லையா, திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு பைனோகுலரை எடுத்துட்டு வந்து என்னத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் இப்படி உத்து பாக்குறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை வாட்ச் பண்ணி பக்கத்துல போய் பாக்குறாங்க. அங்க வந்துட்டு ஒரு ரெண்டு லவர்ஸ் வந்தாங்க பாருங்க. அவங்க வந்துட்டு தனிமையில இருக்கிறத இவன் இங்க இருந்து பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, நேரா போயிட்டு என்ன பண்றாருன்னா, இங்கெல்லாம் வரக்கூடாதமா கீழே போங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு லவர்ஸ் அனுப்பி விடுறாங்க. ஏண்டா உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, இன்னும் ஏன்டா அந்த மாதிரிலாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அங்க வந்த நம்ம சுதீப் திட்டமா ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. சார் அதெல்லாம் ஒரு ஜாலி சார், சும்மா தான் சார், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நானும் கல்யாணம் பண்ண போறேன் இல்லையா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். சரின்னு அங்க இருந்து ஒரு வழியா இவனை கூட்டிட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது திரும்ப சார் ஜீப் வருது சார் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு ஜீப் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. மேல் ஆபீசர் எல்லாருமே வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவனும் ஒரு பக்கம் போயிடுறாரு. நம்ம ஹீரோ ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா மேல் அதிகாரி வராங்க இல்லையா, அதுக்கான இந்த ஆபீஸ் செட்டப்லாம் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் உடனே ரெடி பண்றாங்க. ஏன்னா அவங்க அங்க இருந்து மேல வரதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரமாவது ஆயிடும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஜீப் வருது. ஜீப் வந்த உடனே அங்க வந்துட்டு ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் வரார். வந்த உடனே அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரு கோவத்தோட அவருக்கு ஒரு ஃபோன் கால். அந்த பக்கமா போயிட்டு ஏதோ கத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோவா அங்க இருக்கிற டிரைவர்கிட்ட போயிட்டு என்ன சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சாரோட ஒய்ஃப் அவங்ககிட்ட வேலை பார்த்த டிரைவரோட ஓடி போயிட்டாங்க கள்ள தொடர்புல, இதனாலதான் அவரை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை என்கிட்ட இழுத்துருவாங்க அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற இவங்க கதை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஆளு சொல்றாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இப்ப அங்க வந்துட்டு அந்த டிஎஸ்பி போன் எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. அப்ப திரும்ப வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், திரும்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னு பார்த்தா இந்த மலையடி கீழே இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஓட பக்கத்துல ஏதோ ஒரு கை ஒண்ணு துண்டா இருக்கிறது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சோ அதனால அங்க இருக்கிற ஆபீசர் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு வேக வேகமா ஜீப் எடுத்துட்டு போறாங்க. நம்ம சுதீப்புக்கும் ஹீரோக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திரும்பவும் நம்ம ஹீரோவும் சுதீப்பும் உள்ள போறாங்க. ரெண்டு பேரும் சீட்டாலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு
இருக்கும்போது அதே நேரத்தில் வெளியே வந்து பார்த்தா ஏதோ ஒரு பிளாகர் எல்லா பசங்களும் இங்க வந்து கும்பலா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை பார்த்து நம்ம ஸ்ருதீப் இங்கெல்லாம் வரக்கூடாதுடா போகடா கீழே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஸ்ருதீப் அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறதால அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம ஸ்ருதீப் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கொம்பை எடுத்துட்டு நேரா வேகமா போவாருங்க. என்னடா பிரச்சனைங்க போக மாட்டீங்களாடா ஒரு போலீஸ்காரனை எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க சொல்லி அடிக்கவே ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ இது வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆள் கோவமே வராது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு கோவப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா நோட் பண்ணிட்டே வரணும். அப்பதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வெறித்தனமா ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டே இருக்கு. ரைட்டா ரைட். இப்போ அங்க இருக்கிற இடத்துல அந்த கீழே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக எல்லா போலீஸ் ஆபீசர் அங்க போறாங்க. ஃபாரன்சிக்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் செக் பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்குது. அந்த கை இவங்க செக் பண்ணதுல இந்த இறந்து போனது ஒரு பெண்ணோட உடலமாக கூட இருக்கலாம். வயசுன்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40க்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போனது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்களோட உள்ளங்கையில இருக்கிற ரேகையை வச்சு செக் பண்ணலான்னு பார்த்தா கூட அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக உள்ளங்கையில இருக்கிற அந்த ரேகை இருக்கு இல்லையா அதையே வந்து பிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியல. மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியாம ஒரு பக்கத்துல இந்த போலீஸ்காரங்களே பயத்திலையும் பீதியிலையும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதீப் என்ன பண்றாரு அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவும் முன்னாடி தான் உட்காந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ருதீப்புக்கு சார் போதும் நான் போயிட்டு சாப்பாடு கீழே கொட்டிட்டு வரேன் அப்படின்னு வெளியே போறான். போகும்போது ஸ்டேஷனுக்கு வெளியே 2 நாய்ங்க இருக்கு. அந்த நாய்ங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற ஒரு இடத்துல பழத்தை நோண்டிக்கிட்டே இருக்கு. இப்ப சாப்பாடு கொட்டதுக்காக போயிட்டு இருக்க நம்ம ஸ்ருதீப் அந்த நாயை பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகி நிக்கிறான். என்ன அப்படின்னா அந்த நாய்ங்க பழ நோண்டுச்சு இல்லையா அதுக்கு நோண்டும் போது அந்த பழத்துல ஒரு வெட்டப்பட்ட கை துண்டு மட்டும் இங்க இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஸ்ருதீப்புக்கு பயங்கர பயமா இருக்கு. நம்ம ஸ்ருதீப் போலீஸ்காரன் இல்லையா இருந்தாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்னா போலீஸ்காரங்களால மட்டும் தான் முடியும். வெளியாட்கள் யாருமே வர முடியாது. ஒருவேளை நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம ஸ்ருதீப் கெஸ் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பக்கம் அப்படியே பின்னாடி பார்த்தா ஒரு நிழல் தெரியுது. அந்த நிழல்ல நம்ம ஹீரோ நம்ம ஸ்ருதீப் மண்டையில துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதே நம்ம ஸ்ருதீப் பார்க்கறான். யோசிக்கிறான் என்ன பண்றது எப்படி தப்பிக்கிறது நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் ஒரு கொலைகாரன் கிட்டங்கிறத மட்டும் நம்ம ஸ்ருதீப் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஸ்ருதீப் புத்திசாலித்தனமா அந்த வெட்டப்பட்ட துண்டை கையை பார்க்காத மாதிரியே கீழே அப்படியே குனிஞ்சு சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு என்ன சார் இங்க என்ன பின்னாடி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சார் துப்பாக்கிலாம் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சாதாரணமா கேட்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நம்ம ஹீரோவும் ஓ இவன் அதை பார்க்கல போல அப்படின்னு அவரு நம்ப ஆரம்பிக்கிறாரு. இல்லடா சும்மா எடுத்துட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஒரு வழியில நம்ம ஸ்ருதீப்பும் அவனும் அங்க போறாங்க. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்க இருந்து ஓடி போனா கூடமே இவன் கையில துப்பாக்கி இருக்கு நம்மள சுட்டுடுவான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு ஜீப் வருது. தண்ணியெல்லாம் ஸ்டேஷனுக்கு போறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. சோ இப்ப அவங்கிட்ட சொல்லி அவன் கூடவே தப்பிச்சு போலான்னு பார்த்தாலுமே இருந்தாலும் துப்பாக்கியில 2 குண்டு இருக்கும். எப்படி அவனையும் நம்மளையும் போட்டு இதே இடத்துல தூக்கப்பட்டா கூட யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதீப் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே ரூமுக்குள்ள போறாரு. ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒன்றும் புரியாம இருக்கிறாரு. அதே நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. இப்ப பாத்ரூமுக்குள்ள போறாரு. பாத்ரூமுக்குள்ள போயிட்டு எப்படா தப்பிக்கிறது வசமா சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திரும்ப பாத்ரூம் கதவை டம்மு டம்முன்னு தட்டுற சத்தம். சார் நான் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கேன் சார் கொஞ்ச நேரம் இருங்க சார் பாத்ரூம் கூட போக விட மாட்டீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஸ்ருதீப் சொல்ல திரும்பவும் டம்மு டம்முன்னு சத்தம். ஒருவேளை நம்ம ஸ்ருதீப் பயத்தோடய கதவை திறக்கிறாரு. ஏண்டா பாத்ரூமுக்கு போற தண்ணி எல்லாம் வேண்டாமா தண்ணி எடுத்துட்டு போக மாட்டியா அப்படின்னு திரும்ப அவன் தண்ணியை அவன் கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இவன் ஏன் இப்ப திடீர்னு இப்படி பயத்துல இருக்கான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாத்ரூம்லாம் போயிட்டு வெளியே வரான். இப்ப அவனோட போன்ல சுத்தமா சார்ஜர் இல்ல. சோ சார்ஜரை போட்டுட்டு எப்படியாவது போன் பண்ணி சொல்ல முடியாது இருந்தாலும் மெசேஜ் மூலமா சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நம்ம ஸ்ருதீப் அவனோட போனுக்கு சார்ஜரை போடுறான். ஆனா இப்ப அங்க சிக்னல் இல்ல. சிக்னல் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அங்க பாறை மேல இருக்கு இல்லையா அங்க போனா மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். சரின்னு நம்ம ஸ்ருதீப்பும் அங்கேயே போயிட்டு சார்ஜரை போட்டுட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ பேப்பரை வச்சுக்கிட்டு சும்மா நாள் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ டே இங்க வாயாண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கியை பார்த்த மாதிரியே சார் இங்க வாங்க சார் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் கோவத்துல சொல்லும் போது இவன் பதறி அடிச்சுக்கிட்டு சாரின்னு இவனும் போக ஆரம்பிச்சிடான். துப்பாக்கி எடுத்து போட்டா என்ன பண்றது அப்படின்னு போய் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. சார் நான் போயிட்டு இந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த போன் சார்ஜ் போட்டார் இல்லையா நம்ம ஸ்ருதீப் அந்த போனை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த பக்கமா வெளியே ஜெனரேட்டர் ஆன் பண்ற மாதிரி போறாரு. அப்படி போகும்போது மெசேஜ் போட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் போவாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாரு. போனை இவன் போகும்போது எடுத்துட்டு தான் போயிருக்கான் அப்படிங்கறத ஒரு சந்தேகத்திலே பின்னாடி போயிட்டு என்ன ராஜா பண்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சார் ஜெனரேட்டர் ஆன் பண்ணாலும் வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை என்னோட போன்ல கொஞ்சம் சிக்னல் கம்மியா இருக்கு உன்னோட போன் கூட ஒரு போன் பேசிட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போனையும் வாங்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த பாறையில உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த இவன் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவன் போன்ல இருக்கிற அந்த சிம் கார்டை கழட்டி அங்க இருக்கிற பாறையில அந்த சிப்பை போட்டு
போட்டு தேய்னு தேய்ச்சி திரும்பவும் அதே போன்ல போட்டார். இப்போ சிக்னலும் சுத்தமா கிடைக்கல அந்த பாறையில இருந்தாலுமே. சரின்னு திரும்ப வந்துட்டு என்னடா போன் வச்சிருக்க, சிக்னலும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல இப்படி அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துருப்பான். நம்ம சுதீபம் வாங்கி பாக்குறாரு. ஐயோ இப்ப சிக்னலுமே கிடைக்கல அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பயம். அதே நேரத்தில் இந்த பக்கத்துல இந்த போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ வந்துட்டு திரும்ப ஒரு கால். இன்னொரு இடத்துல வந்துட்டு வெட்டப்பட்ட ஒரு உடம்பு கிடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. கால் கை எல்லாமே அங்கதான் இருக்குது, தலை எல்லாம் இருக்குது. ஆனா எதையுமே அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்தையுமே சதைச்சிருக்காங்க. ஒரு க்ளூ கூட கிடைக்காது. இறந்து போனவங்க இவங்க தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொலை பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க எல்லாமே பயப்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு கொடூரமா யார் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு கைத்துண்டு மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அந்த கைத்துண்டு தான் இங்க இருக்கு. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கே தெரியாது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் திரும்ப ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கையில தான் அந்த துப்பாக்கி வச்சே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வெளியே வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுத்தி பார்க்கலாம் சொல்லி நிறைய பேர் வந்து அங்க இருக்கிற ஒரு மலை உச்சியில உட்கார்ந்து இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சுருதிப்பு கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் வெளியே போறாரு. அதே நேரத்தில் இப்ப நம்ம ஹீரோவோட போன் எடுத்து அதுல இருந்து மெசேஜ் போட்டலாம் சொல்லி முடிவு பண்றாரு. ஆனா அதுலயுமே சுத்தமா சிக்னல் இல்ல. அந்த போனே உடஞ்சிருக்குது. சோ இதனால எதுவுமே பண்ண முடியாம இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற சிக்னல் இருக்கு வால்கி டாக்கி. சோ அது மூலமா நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஹீரோ தான் வெளியே இருக்காரு இல்லையா, அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம சுருதிப்பு என்ன பண்றாருன்னா அந்த வால்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றாரு. சார் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற கொலைகாரன், இந்த துண்டு துண்டா வெட்டப்பட்ட கொலைகாரனே என் கூட தான் சார் இருக்கிறான், சீக்கிரம் வாங்க சார்னு கத்திக்கிட்டு இருக்க இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த வாக்கி டாக்கி எல்லாத்தையுமே சிக்னல் கிடைக்காத அளவுக்கு ஆஃப் பண்ணிருப்பாங்க. சோ அந்த வாக்கி டாக்கி இப்ப நம்ம ஹீரோ கையில தான் இருக்குது. ஹீரோக்கு மட்டும்தான் இதெல்லாம் கேட்கற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ அப்பதான் அவன் பேசுனது நம்ம ஹீரோக்குமே தெரிய வருது. இப்ப இவனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறானா, வரண்டா மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே விரட்டி விடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் விரட்டிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சுருதிப்பு என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற சிஸ்டத்தெல்லாம் பாக்குறாரு. எதுவுமே ஒர்க் ஆகல அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. அங்க இருக்கிற வாக்கி டாக்கியுமே இப்ப மிஸ் ஆயிருக்கு. அப்பதான் நம்ம சுருதிப்பு ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. அப்ப அந்த வாக்கி டாக்கி அவர் கையில தான் இருக்கு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிடுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க புத்திசாலித்தனமா இங்க இருக்கிற இந்த சிக்னல் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னாக்கா போலீஸ்காரங்க கண்டிப்பா மேல வருவாங்க. அப்ப நம்ம தப்பிச்சலாம் சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை ஒட்டு மொத்தமா டோட்டல் சிக்னல் இவமே கட் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுறாரு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சிக்னல் எல்லாம் கட் ஆகுது. அதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்த உடனே அங்க இருந்து நேரா வந்து இவங்க கிட்ட தான் சுதிப்பு கிட்ட தான் கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியல சார், சிக்னல் எல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப நம்ம ஹீரோ அவனை ஏதாவது பண்ணலாம் சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் சார் அங்க பாருங்க சார் ஜீப் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே கீழே பார்த்தா உண்மையாலுமே ஜீப் வந்துகிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாம் இங்க மலை உச்சிக்கு தான் வராங்க. வந்துகிட்டு இருக்கும்போதே இப்ப நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் ஸ்டேஷனுக்குள்ள போய் பாக்குறாரு. எல்லா டிவைஸுமே வந்துட்டு ஆஃப் ஆயிருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஸ்ருதிப்பை முறைக்கவே ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் நீ தானடா பண்ண அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டவே ஆரம்பிக்கிறார். அதே நேரத்தில் இப்ப இங்க இருக்கிற போலீஸ்காரங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க வேற. இப்ப என்ன பண்றாரு நம்ம ஹீரோ அந்த வால்கி டாக்கி சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுறாரு. நம்ம சுருதிப்பை ஆஃப் பண்ணார் இல்லையா, அதை எல்லா சிஸ்டத்தையும் ஆன் பண்ணி விட்டுறாரு. இப்ப இங்க போலீஸ்காரங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்குது. சார் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க இருக்கிற எஸ்பி மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் மேல போயிட்டு தான் வந்துருவோமே அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ பக்கம் காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க இப்ப ஒரு வழியா ஜீப்ல இருந்து இறங்கி வராங்க. உள்ள வந்தோடனே நம்ம எஸ்பி என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட எங்க அவங்க கூட சுருதிப்பு இருந்தானே அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இல்ல சார் அவரு எங்க பக்கத்துல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, அதுல குளிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம ஹீரோவும். சரியா ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு, வெளியே போனாலே ஒரே டார்ச்சலா இருக்கு, தொல்லை தாங்க முடியலையா, ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சா அது எம்மா பண்ணான்னு கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இவர் வந்துட்டு பாத்ரூமுக்கு போறாரு. அதே நேரத்தில் இன்னொரு போலீஸ்காரர் இருக்காரு. அவர் வந்துட்டு சுவிட்ச் அடிக்கிறதா வெளியே போறாரு. கரெக்டா அந்த பாறைக்கு கிட்ட போறாரு, சிக்னல் கிடைக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு. சோ அங்க போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா சார் அங்க போகாதீங்க, காலையில தான் அங்க ஒரு பெரிய பாம்பு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஆளு சுவிட்ச் அடிக்க போனார் இல்லையா, அந்த பயத்துல நல்ல வேலையா சொன்னையா உள்ளார வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று வருது வால்கி டாக்கில. இது நாள் வரைக்குமே வெட்டப்பட்ட உடல்கள் எல்லாருக்குமே அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்வமா இருந்தது இல்லையா, அவங்கள பத்தின நியூஸ் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களா. அதுக்காக இங்க இருக்கிற மொத்த டீமே அர்ஜென்டா கிளம்பவும் போயிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்தவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டுமே ஸ்ருதிப் வந்து குளிக்க போனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆக்சுவலா நம்ம ஸ்ருதிப்பை அங்க இருக்கிற அந்த சிக்னல் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற புதர்ல தான் கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அதனாலதான் அந்த சுவிட்ச் அடிக்கிறவரை கூட அங்க போகாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. சோ இங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாமே போனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ருதிப்பு கதையை முடிக்கலாம் சொல்லி தான் நம்ம ஹீரோ கீழே இறங்குறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஸ்ருதிப்பு கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல பிடிச்சும் போறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப ஸ்டேஷனுக்குள்ள வந்தாங்க இல்லையா, அங்க வந்துட்டு இந்த முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா இறந்து போன பெண், துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல்கள். இது எல்லாமே யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட வைஃப் அப்படிங்கறத இங்க இருக்கிற போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா மத்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாத்தையும் பண்ணி ஃபாரன்சிக்ல கொடுத்து ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க இறந்து போனது நம்ம ஹீரோவோட வைஃப் தான். சோ அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா சார் மதுக்கும்
உங்க ஒய்ஃபுக்கும் அப்பப்ப நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் சார். அவங்களோட ரிலேஷன்ஷிப் கூட ஏதோ சரியில்லாத மாதிரி தான் நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தான் இதை கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ருதி பிடிச்சிட்டு வந்தார் இல்லையா, அடிச்சு மயக்கத்துல வச்சிருப்பாரு. இப்போ வந்துட்டு அவனுக்கு மயக்கம் தெரியுது. மயக்கம் தெரிஞ்ச உடனே சார் எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்ணீங்க, அப்போ கொலை பண்ணது நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. யாரு சார் அது, யார சார் கொலை பண்ணீங்க சொல்லுங்க சார், அது எப்படி சார் இங்க வந்ததுன்னு சொல்லி நம்ம ஸ்ருதி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அது என் ஒய்ஃப் அமர்தா தான் அந்த கையை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஸ்ருதிப்புக்கு தூக்கி வாரி போடுது. பயங்கர பயத்துல இருக்கிறான். எதுக்கு சார் பண்ணீங்க, ஏன் சார் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் கொலை பண்ணலடா, ஆனா அது கை என் ஒய்ஃபோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சுருதிப்புக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு மட்டும் இல்ல நமக்குமே இங்க ஒண்ணுமே புரியல இல்லையா. கொலை பண்ணது இவர் இல்லைன்னு சொல்றாரு, ஆனா வெட்டப்பட்ட துண்டை புதைச்சது இவருங்கிறாரு. இத கையெல்லாம் இங்கதான் இருக்குது. இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது. அப்ப இதெல்லாம் யார் பண்ணது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட தான் இப்ப நம்ம ஹீரோ ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா இறந்து போன அவங்க ஒய்ஃபுக்கும் நம்ம ஹீரோக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமும் நடந்திருக்கும். கல்யாணம் நடந்த முதல் இரவுல அப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியும் தனக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிறது. ஆண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஏறி இறங்கி இருப்பாங்க, நிறைய மருத்துவம் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா எதுலயுமே சரி வரல. நாள் போக்குல அவங்க வைஃப் என்ன பண்றாங்கன்னா வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்கிறாங்க. சோ இதனாலதான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா இதுவும் கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நம்ம ஹீரோவோட மனைவி வேற ஒருத்தவங்க கூட தொடர்புல இருந்தாலும் அதெல்லாம் கண்டு காணாம தான் விட்டுட்டாரு. ஏன்னா குறைங்கிறது நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. தான் பொண்டாட்டி தப்பு பண்றான்னு தெரிஞ்சுமே அதை கண்டுக்காம அவ போகுக்கு விட்டுருக்காரு. அந்த வலியும் வேதனையும் நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள பூட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே வாழ்ந்துருக்காரு. அப்படி இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு நாள் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க மனைவி சூசைட் பண்ணி தூக்க மாட்டி இறந்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகிறாரு. நீ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நான் உன் கூட தான் வாழ்ந்திருப்பேன், உன் கூட இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டே இருந்திருப்பாரு. இப்படி விட்டுட்டு போயிட்டே சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்துட்டு ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில இவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கான காரணத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா அந்த டைரியில இறந்து போன அவங்க மனைவி 4 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. சோ கள்ள தொடர்புல இருந்து அதனால கர்ப்பம் ஆயிட்டாங்க. இனிமேல ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி மறைக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியோட போனுமே அவர் கையில கிடைச்சிருக்கு. அதுல வந்துட்டு நிறைய சாட்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அந்த கள்ள தொடர்புல இருக்கிறவன் யார் அப்படிங்கறத நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஒரு வெறியில தான் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களோட மனைவியோட உடலை துண்டு துண்டா வெட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. இப்ப நமக்குலாம் ஒரு கேள்வி, அந்த கள்ள தொடர்புல இருந்த ஆளு யாருன்னு போதுதான் இங்க இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. யாரும் இல்லைங்க, அது நம்ம ஸ்ருதிப்பு தான். சோ நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து ஸ்ருதிப்பு நெத்தி புட்டுல வைக்கிறாரு. ஒன்னால தாண்டா என் மனைவியை இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஸ்ருதிப்புக்கு வந்துட்டு வேற இடத்துல பொண்ணு பார்த்தாங்க இல்லையா. சோ அந்த பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்ருதிப்பு நம்ம ஹீரோவோட மனைவி கூட பேசுறது நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் இல்லாம கன்சீவா இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஸ்ருதிப்பு ஒத்துக்காம அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருப்பான். இந்த விக்ஸை தாங்கிக்க முடியாம தான் அந்த அம்மா தூக்க மாட்டி இறந்தும் போயிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஸ்டேஷன்ல தான் காமிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் வராரு. இறந்து போன அந்த பொண்ணோட போன் ஹிஸ்டரி அது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. சோ அதனோட டீட்டெயில் எடுத்து வந்து கொடுக்கும்போது கள்ள தொடர்புல இருந்தது வேற யாரும் இல்ல சார், நம்மளோட சுதீப் தான் கள்ள தொடர்புல இருந்திருக்கான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அவன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல் உறுப்புகள் எல்லா இடத்துலயுமே கிடக்குது இல்ல, அந்த எல்லா இடத்துலயுமே கிடக்கிற உடல் உறுப்புகளோட நம்ம சுதீப்போட சிக்னல் டவருமே அந்தந்த இடத்துல கரெக்டா மேட்ச் ஆகுது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ அவன் எங்கெங்கெல்லாம் டியூட்டி பார்க்க போறோம்னா அதே இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அவன் போற இடத்துல எல்லாம் புதைச்சு வச்சிருப்பாரு. இப்ப கூட நம்ம ஸ்டேஷன்ல புதைச்சு வச்சிருக்காருல, காரணமே நம்ம ஸ்ருதித்தை அப்படி ஃப்ரேம் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணிருக்காரு. காரணமே நம்ம ஸ்ருதிப்பு தானே, அதுக்காக அவனுக்கு தான் தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இப்ப உடனே இங்க இருக்கிற போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ருதிப்பு இப்ப கடைசியா இருக்கிற இடம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான். சோ இப்ப அவங்க போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடிவும் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கத்துல ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த ஸ்ருதிப்பை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த இடி மின்னல் விழுற அந்த இடத்துல கரெக்டா கட்டி போட்டு வைக்கிறாரு. இப்ப பயங்கரமான மழை எல்லாம் பேஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கெஸ் பண்ணி தான் கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போய் கட்டி போட்டு அந்த இடத்துல வைக்கும் போது கூட ஸ்ருதிப்பு என்ன சொல்றாருன்னா துண்டு துண்டா உடம்புல வெட்டி போட்டுட்டேன், இருந்தாலும் அந்த பொண்ணு கன்சீவா இருந்தாங்க இல்லையா, அந்த சிசு என்ன பாவம் பண்ணுச்சு, அதை நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ இன்னும் ஒரு பயங்கரமான ட்விஸ்டா ஓபன் பண்றாரு. என்ன அப்படின்னா நீ வந்தப்ப உனக்கு ஒரு கறியை சமைச்சு கொடுத்தல, அந்த கறி வேற எதுவும் இல்ல, அந்த சிசு தான் உனக்கு கொடுத்தேன். ஏன்னா நீ பண்ண தண்டனைக்கு நீ தான் அனுபவிக்கணும், அந்த பாவத்தெல்லாம் உன தான் சாரணுங்கிறதுக்காக உனக்கு தான் நான் சமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது தான் அவனுக்கே பயங்கர ட்விஸ்ட் ஆகுது. அதே நேரத்தில் அவனுக்கு கொமட்டமா ஆரம்பிக்குது. இப்ப நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆரம்பத்துல கறி மசாலா எல்லாம் வாங்கினாரு பாருங்க, அது எல்லாமே இவனுக்காக தான் வாங்கியிருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல மழை எல்லாம் பயங்கரமா பேய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்துடுறாரு. வந்து அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு பெரிய இடி நேரா அவன் தலையில விழ ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த பக்கம் போலீஸ்காரங்களா வந்துட்டாங்க. வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு.
அவங்களோட கார் முன்னாடியே விழுறாரு. இந்த மாதிரி சுருதிப்பு தலையில இடி விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க போய் பாக்குறாங்க, அவன் கறிக்கட்டையா இறந்து போய் கிடக்குறான். நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான், என் கூட இருந்தவனே இறந்து போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாரு சுருதிப்புக்காக. அதே நேரத்தில் போலீஸ்காரங்க எல்லாருமே அங்க இருக்கிற டிஎஸ்பி யாருமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லல. ஏன்னா தான் கூட இருக்கிறவனே இறந்து போயிட்டான், அதை நினைச்சு இந்த அளவுக்கு அழுகிறான். அதுவும் இல்லாம அவங்க ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல, அதுவும் சுருதிப்பு கூடவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோப்ப டியூட்டி சேஞ்ச் பண்றதுக்காக நீ கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இறந்து பண்ண அந்த சுருதிப்போட உடல் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற போலீஸ்காரரு நம்ம சுருதிப்பு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட பின்னாடி சட்டையில வந்துட்டு கிழிஞ்சிருக்கும். சோ அதையும் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த பக்கத்துல நம்ம சுருதிப்பு அந்த டெட் பாடி கிடைச்சிருக்கும் இல்லையா, அங்க பின்னாடி கம்பியில வந்துட்டு நம்ம சுருதிப்போட சட்டை மாட்டி இருக்கும். சோ மாட்டும் போது அங்க இருக்கிற கம்பியில அவரோட சட்டை மாட்டி கிழிஞ்சிருக்குது. அதையும் நம்ம எஸ்பி எடுத்து பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற போஸ்ட்மார்ட் பண்ண வந்தவங்க இவரோட மணிக்கட்டுல ஏதோ கயிறால காட்டின மாதிரி தெரிய வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம எஸ்பிக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த கொலையெல்லாம் இவன் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்பிக்கு தெரியும். அதே நேரத்தில் ஐயர் ஆபீஸருக்கு போன் பண்றாங்க. இந்த கொலை நடந்ததெல்லாம் யார் காரணம் அப்படிங்கறத கெஸ் பண்ணும்போது, சார் இந்த நடந்த கொலைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சுருதிப்பு தான் சார், வேற யாரும் இல்ல, அவன் தான் காரணம். களை தொடர்பு வச்சு அந்த பொண்ணுகிட்ட தப்பாவும் நடந்திருக்கிறான், அதுக்கு எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாம வெட்டப்பட்ட துண்டுகளை போட்ட இடத்துல லொகேஷனுமே ட்ராக் ஆயிருக்கு. சோ இந்த கொலை எல்லாமே இவன் தான் சார் பண்ணா, இப்ப அவனே இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை அங்க இருக்கிற எஸ்பி சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட கிழிஞ்ச சட்டையோட துண்டு அவர் கையில இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த சிக்னல் டவர் கிடைக்கும் பாருங்க, அந்த இடத்துல இருந்து கீழே அப்படியே தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம எஸ்பி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஏன்னா அவங்களோட வைஃப்மே ஒரு டிரைவரோட ஓடி போயிருப்பாங்க. சோ அதனோட வலி என்ன அப்படிங்கிறது நம்ம எஸ்பிக்குமே தெரியும். சோ எந்த ஒரு கணவனாலையும் தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய வலிங்கிறது இந்த வலி. சோ அந்த வலி அனுபவிக்கிறாங்க, அவர்களுக்கு புரிஞ்சிருக்குது. சோ இதனால இதுவும் ஒரு பெரிய தப்பு கிடையாது, இதுக்கு முழுக்க காரணமே நம்ம சுருதிப்பு தானே, அதுக்காக அவனோட தண்டனையை அவனே அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்பியுமே இதை பெருசா கண்டுக்கல. நம்ம ஹீரோ அந்த பக்கம் நடந்து வர்றாரு. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரியான பல ட்விஸ்டோட கதைகளை நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ. Kali